வெல்கம் டு லலிஸ் vlog. இப்போ வந்து சிலோன் பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கு மைதா மாவு ஜெலிச்சு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் உப்பு, இவ்வளோ உப்பு போதும். உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இதில் எக்கு போடுவாங்க. நானே எக் பரோட்டா மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ஆனால் நான் எக்கு சேர்க்கல. இதில் இந்த வெறும் தண்ணியும் உப்பு மட்டும் போட்டு பிசைகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் நல்லா பிசைஞ்ச பிறகு கொஞ்சமாக கடைசி எண்ணெய் ஊற்றி இப்படி பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடணும் மாவை. கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருந்தால் நான் சாதம் வெடிக்கிற போன் இதை எடுத்து வச்சு பிசைகிறேன். இல்லை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிங்கன்னா வசதியாக இருக்கும் பிசையறதுக்கு. சப்பாத்தி மாவு இப்படி தட்டிக்குங்க. அப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கின்னு அதில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன சின்னதான ரொம்ப பெருசு பெருசாக இருக்கக்கூடாது, சின்ன சின்னதாக தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் பெப்பர். ஒரு முட்டைக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் நாங்கள் சாப்பிடணும் கொஞ்சம் போடுவோம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கு தேவையான உப்பு. ஒரு முட்டைக்கு என்ன தேவையோ அது உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கணும். அதே சேம் டைம் தவாவை இந்த அடுப்பில் வச்சு சூடு பண்ணி கொஞ்சம் தீ கம்மியாக வச்சுக்கோங்க, ரொம்ப சூடு வேணாம். இந்த கொஞ்சம் மஞ்சத்தூள் மறந்துட்டேன் முதல்ல போகிறதுக்கு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் மீச்சி நாத்தம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அடிச்சுக்கிங்க, பீட் பண்ணிக்கிங்க. காரம் வந்து கொஞ்சம் நான் அதிகமாக போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. பசங்களுக்கு கொடுக்குற குழந்தைகளும் பச்சை மிளகாய் போடாதீங்க. போடாமல் இது பண்ணிக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா போதும். இப்படி போட்டாச்சு, அவ்வளோதான். தவா கொஞ்சம் காயட்டோன்னு என்ன பண்ணுங்க, அடித்ததை இந்த நடுவில் இப்படி ஊற்றிக்கோங்க. ரொம்ப இது பண்ணல, ஊற்றிட்டு இப்படி சும்மா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வேவும். அப்போ என்ன பண்ணுங்க, இப்படி ஒரு மடிப்பு. சூடாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி மடிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அப்படியே சூடாக அப்படியே இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். அது நைட்டாக கொஞ்சம் எண்ணெய், வெளியே முட்டை வந்துச்சு பாருங்க, அதை தூக்கி இப்படி மேலே போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். போடணும். இப்படி மொல்லமாக இப்படி திருப்பி போடுங்க. அது பாருங்க அப்படியே சிவந்து வந்துச்சு ஒரு பக்கம். இதை அப்படியே அந்த உள்ளே இருக்க முட்டை அப்படியே உப்பி வரும் பாருங்க. சப்பாத்தி குண்டாக இருக்குது, அப்போ தான் வெந்ததுக்கான அடையாளம். அது லைட்டாக உப்பி வரும். லைட்டாக அப்படி அப்படி இப்படி அப்படி உடச்சி விட்டுடுங்க. இது அப்படி வருது பாருங்க, அவ்வளோதான். ஒன்றாகாது. அப்போ உள்ளே வேவும். லைட்டாக ஒரு ஓட்டை போட்டால் போதும் அது உள்ள. இந்த பாருங்க இப்படி திருப்பி போட்டேன். இப்போ நல்லா வெந்து போச்சு பாருங்க, உப்பெல்லாம் வந்துருக்கு பாருங்க சப்பாத்தி. அதை பாருங்க, அவ்வளோதான். நல்லா சவுந்து வந்துடுச்சு. அதான் ஃபுல்லாக வெந்து போச்சு. இப்போ நீங்கள் என்ன கட் பண்ணிக்கலாம். இதை இப்படி முழுசாக சாப்பிட முடியாது. இதுவும் கெச்சப் தான் நல்லாயிருக்கும். டொமேட்டோ கெச்சப்பு, உங்களுக்கு எது மயோனீஸ் அதுமாரி எதாவது ரெண்டுமே ஜாயின் பண்ணி சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். லலிஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.